இது வாரம் சினிமா காரசாரம். இந்த வாரம் சினிமால நடந்த காரசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். டிடி நெக்ஸ்ட் லெவல் ஆக்டர் சந்தானத்தோட படங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு. ட்ரெய்லரை பாக்குறப்ப கலர்ஃபுல்லா பயங்கர காமெடியா இருந்ததுங்க. ஆல்ரெடி டிடி ரிட்டர்ன்ஸ் இது ரெண்டுமே சந்தானம் கலக்குன்னு கலக்கி இருப்பாரு. சேம் இந்த ட்ரெய்லருமே பக்காவா பார்க்க அதே மாதிரி இருந்ததுங்க. ஒரு காமெடி பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம செல்வராகவன், ஜிவிஎம் இவங்களெல்லாம் கூட்டு வந்து காமெடி பண்ணிருக்காங்க. இந்த படத்தை நம்ம ஆர்யா ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. பிரேமானந்த் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வர மே 16ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போதுங்க. சம்மருக்கு செம்ம காமெடி காத்து இருக்கு. இதே நேரத்துல ஆக்டர் சூரி இவரோட மாமன் படத்தோட ட்ரெய்லருமே இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ட்ரெய்லரை பாக்குறப்போ ஒரு ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாங்க. ஃபேமிலி சென்டிமெண்ட் எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம ஆக்டர் சூரி புதுசா ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு. அதாவது கமர்ஷியல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் படத்துல ஹீரோவா மாறி இருக்காரு. சூரி அவர்களுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி பேரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை பாக்குறப்ப மாமா மாப்பிள்ள இவங்களுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்ற மாதிரி இருக்குங்க. பாக்குறப்ப நல்லாவே இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம சூரிய ரைட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பிரசாந்த் பாண்டிராஜ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம விமல வச்சு விலங்கு அப்படின்ற வெப் சீரிஸ் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அது சூப்பராகவே ஹிட் ஆச்சு. இப்ப இந்த மாமன் படமும் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு தோணுது. இந்த மாமன் படமும் மே 16ஆம் தேதி இன்னைக்கு தாங்க தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் சந்தானம் இவர் காமெடி ஆக்டர் ஹீரோவா மாறினாரு. இன்னொரு பக்கம் நம்ம சூரியன் இவருமே காமெடி ஆக்டரா இருந்து ஹீரோவா மாறினாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட படமும் ஒரே நாள்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. யூடியூப்ல நம்ம எல்லாரையுமே பயங்கரமா சிரிக்க வச்சு பிளாஸ்ட் பண்ற ஒரு சேனல் தாங்க விஜய் சித்து vlog. இப்ப நம்ம விஜய் சித்து அவர்கள் ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தை வேர்ல்ட்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இதோட ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. பாக்குறதுக்கு அவங்க vlog சேனல்ல பாக்குறப்ப எப்படி நம்ம பயங்கரமா சிரிப்போமோ அதை விட 2 மடங்கு சிரிப்பா இருந்ததுங்க. இதுல ஆக்டர் இளவரசு நம்ம விஜய் சித்தோட சேர்ந்து பயங்கரமா ஒரு காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஸ்டைல்ல இது பயங்கரம் இல்ல டயங்கரம் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் ப்ரோமோ விட்டுருந்தாங்க. பார்க்க பக்காவா இருந்தது. கண்டிப்பா விஜய் சித்து ஃபேன்ஸ்க்குள்ள பயங்கர என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குங்க. STR49 இந்த படத்துல சிம்பு அவர் கூட சேர்ந்து சந்தானம் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியால பயங்கர ரூமரா போயிட்டு இருந்தது. இப்ப அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தோட பூஜை ஃபங்க்ஷன்ல நம்ம சந்தானம் கலந்துகிட்டார். இப்போ அவர் அந்த படத்துல நடிக்க போறாரு. இது மட்டும் இல்லாம இதுல கயாடு லோகர், ஷாய் அபியங்கர் மியூசிக் பண்ண போறாரு. VTV கணேசன் இருக்காரு. சிம்பு சந்தானம் VTV கணேஷ் இந்த காம்போ அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. இதை பத்தி நான் சொல்லணும் உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இந்த படத்துக்கு இன்னுமே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. இந்த படத்தை ராம்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ட் பண்ண போறாரு. இவர் ஆல்ரெடி பார்க்கிங் படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வார தியேட்டர்ல முக்கியமான 3 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்பர் 1 ரெட்ரோ. நம்ம ஆக்டர் சூர்யா எப்படா கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த படத்துல பயங்கரமா கம்பேக் கொடுத்திருக்காருங்க. அவர் வர சீன் எல்லாமே தியேட்டர்ல சும்மா அனல் பறக்குதுன்னு சொல்லலாம். பயங்கரமா ஆக்ஷன் பண்ணிருக்காருங்க. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை வேற லெவல்ல ரைட் பண்ணிருக்காரு. படத்தோட பேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லவ், லாஃப்டர், வார் இது 3 தாங்க இந்த படத்தோட கதை. அதுக்கேத்த மாதிரியே படத்தை எடுத்து வச்சிருக்காருங்க. சந்தோஷ் நாராயணன் வேற லெவல்ல மியூசிக் போட்டிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ல பிரிச்சு விட்டாங்க. பூஜா எத்தே பயங்கரமா நடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம அவங்கள வேற மாதிரி பார்த்திருப்போம். ஆனா இந்த படத்துல டோட்டலா வேற மாதிரி பார்த்திருப்போம். சூர்யா சார் படத்துல பயங்கரமா ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டண்ட்ல பல வெரைட்டி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கணும். இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. 2 டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்டர் சசிகுமார், சிம்ரன் மேம் இவங்க காம்போல வந்திருக்க ஒரு படங்க. இந்த படம் வேற லெவல்ல இருக்குங்க. இந்த படத்தை அபிஷான் ஜீவித் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணிருக்காரு. சூப்பராக மியூசிக் பண்ணிருக்காரு. படத்தோட ஒன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில பொருளாதாரம் ரொம்ப கீழே வந்துருது. அங்கிருந்து ஒரு ஃபேமிலி எஸ்கேப் ஆகி இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அவங்க இங்க வந்து எப்படி சர்வை பண்றாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட கதை. காமெடி டாப் நாச்சா இருக்குங்க. படத்தோட ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே சும்மா சிரின்னு சிரிச்சிட்டு இருக்கலாம். எமோஷன் வேற லெவல்ல இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. படம் பக்காவா இருக்குங்க. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. 3 ஆக்டர் நானியோட ஹிட் தி தேர்ட் கேஸ் படம் தாங்க. இந்த படம் இதுக்கு முன்னாடியே பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இந்த படமும் அதுக்கு குறையலாம சூப்பராவே இருக்கு. இதோட பேஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் தாங்க. வயலன்ஸ் சும்மா தெறிக்க இருக்கு. இந்த படத்தை சைலேஷ் அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணிருக்காரு. மிக்கி அப்படின்ற ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. நானிங்க ஒன் மேன் ஷோனே சொல்லலாங்க. சூப்பராவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு. அது செகண்ட் ஹாஃப்லாம் வேற
லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் ஹாஃப பயங்கரமா முடிச்சிருப்பாங்க. இதோட 4th பார்ட்ல நம்ம ஆக்டர் கார்த்தி நடிக்க போறாரு. அதுக்கான ஒரு இன்ட்ரோ படத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த வாரம் வந்த 3 படமும் ஒண்ணுக்கொண்ணு சலைச்சது இல்லைங்க. போட்டி போட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 3 படத்துல நீங்க எந்த படம் பாத்தீங்க, அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா இதை பார்த்து இன்னும் சில பேர் எந்த படத்துக்கு போலாம் வேணாம் அப்படின்றத டிசைட் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி வார வாரம் சினிமா கார சார் நீங்க பார்க்கணுமா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா